சாதா ஆம்லெட் இல்லை, கோஸ் போட்டு செஞ்ச ஆம்லெட்டு. ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா பின்னாடி கொடுத்துருக்கு பாருங்கள், சிக்கனை பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கணும். முதல்ல வணக்கிக்கணும். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இன்னொன்று என்ன புதினா ஃப்ளேவர். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். இது வந்து மஞ்சள் பொடி, வீட்டு மிளகாய் பொடி, சாம்பார் பொடி. நானே பார்த்து மக்களே. லைட்டாக போட்டுக்கலாம். தண்ணி கம்மியாக கொஞ்சம் ஊற்றணும். லைட்டாக கொஞ்ச நேரம் வேணும். வாங்க அஞ்சன் பார்ப்போம். இருந்துச்சா? வணங்கிட்டு நல்லா வளர்ந்து வரைக்கும் அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் மக்களே. தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றுறோம். அடுத்து கோசல்லி தோசை கல்லே போடுறோம் மக்களே. அடுத்து வந்து 2 முட்டையை உடைச்சிக்கலாம். முட்டை உடைச்சிட்டு ஸ்டார்ட் பாருங்க. ஹலோ, 2 முட்டை உடைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை கலக்க போகிறோம். அடுத்து பெப்பர் பொடி போட்டுக்கலாம் மக்களே. உப்பு அடி எடுத்து அடிக்க போகிறோம். முட்டை ஊற்றுறோம் மக்களே. காரெல்லாம் உங்களுக்கு தூக்கலாக வேணும் அப்படின்னா மறுபடியும் பெப்பர் பொடி போட்டுக்கணும். பெப்பர் வேணும், தேவையான போட்டுக்கலாம் மக்களே. திரி போட்டுருங்க. திரி போட்டால் தான் வேகும். கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்ட ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து ஆம்லெட் மாதிரி தெரியல, ஒரு பொரியல் மாதிரி இருக்குது. ஓகே பாய், ட்ரை பண்ணி சொல்லுங்கள்.